أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி சித்னி இல்மா. தொடர்ந்து அல் குர்ஆனை நம்ம வாசிச்சுட்டு வரோம். குர்ஆனை ஓதி அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம் இறைவனுடைய கிருபையால். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து 75க்கும் மேலான நாட்களாக நம்ம இந்த பயணத்தில் இருக்கோம். சூரா அன்-நிசால 120 ஆயத்துக்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அன்-நிசா அப்படிங்கிற பேரை கொடுத்து, பெண்கள் அப்படிங்கிற பேரை கொடுத்து, இறைவன் இந்தந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். முக்கியமாக ஷைத்தானுடைய வாக்குறுதிகளையும் அவனுடைய ஆசைகளையும் சொல்லி அவன் முற்றிலுமாக நம்மளுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் தரப்போகிறதில்லை அப்படிங்கிறதையும் இறைவன் ரொம்ப அழுத்தமாக நமக்கு புரிய வச்சுருந்தான். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ 121வது வசனத்திலேருந்து இறைவன் வேறு என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். உலாஇக மஅவாஹும் ஜஹன்னமு வலா யஜிதூன அன்ஹா மஹீஸா. உலாஇக அவர்கள், மஅவாஹும் அவர்களுடைய ஒதுங்கும் இடம், ஜஹன்னம் நரகம், வலா யஜீதூன பெறமாட்டார்கள், அன்ஹா மஹீஸா மஹீஸானா மீளும் இடத்தை. இப்போ யார் ஷைத்தானை ஃபாலோ பண்ணுறோமோ, ஷைத்தான் எந்தெந்த விஷயங்களில் விவகாரங்களை நம்மளை பொய்யான வாக்குறுதி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த விவகாரங்களுக்கு உங்களுக்கு புகழ் வேணுமா, பணம் வேணுமா, நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணுமா, அப்போனா இந்த வகுப்பு இந்த கோர்ஸ் படிங்க, அந்த கோர்ஸ் படிங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி. பணங்கள் தான் போகும், ஏகப்பட்ட பணம் போகும், ஆனால் நமக்கான சரியான வாழ்க்கை முறை கிடைக்கிறதில்ல. ஸோ எஜுகேஷனாக இருக்கட்டும், மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஷைத்தான் தன்னுடைய இதோடைய வாக்குறுதியோடு நின்றுட்டு நம்மளை ஏமாத்துறான். ஸோ ஒரு இடை மோசடியாக இருக்கட்டும், எல்லாமே ஷைத்தான் கொஞ்சம் தானே, கொஞ்சம் மோசடி பண்ணால் என்ன, அதனால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற இதை நமக்கு கொடுத்துட்றான். ஆனால் கடைசியில் நமக்கு இங்கேயும் லாபம் கிடைக்கிறதில்ல, ஏமாந்து போயிடுறோம். மறுமையிலையும் என்னது, நரகம்தான். ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியும் கிடையாது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ ஷைத்தானுடைய வாக்குறுதியை நம்பாதீங்க. ஷைத்தானுடைய வாக்குறுதிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலால் நம்மளுக்கு பாதிப்பு அல்லது பிறருக்கு பாதிப்பு ஏற்படும்னு தெரிஞ்சும் நம்ம அந்த செயலை செய்கிறோமோ அது ஷைத்தானுடைய வாக்குறுதி. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லதீன ஆமனு வஅமீலுஸ் ஸாலிஹாத்தி ஸனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா வஅதல்லாஹி ஹக்கா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. இப்போ அல்லதீன ஆமனு, ஆமனு அப்படின்னாவே நம்பிக்கை கொண்டனர். எவர்கள் நம்பிக்கை கொண்டனர். வஅமீலுஸ் ஸாலிஹாத்தி, வஅமீலுஸ் ஸாலிஹாத்தி அப்படின்னா நன்மைகளை செய்தனர். நன்மைகளை செய்தனர் அப்படின்னா நல்ல செயல்களை செய்கிறது. நன்மைகள் அப்படிங்கிறதுக்கும் நல்ல செயல்கள் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் 2 பேருக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தினேன் இறைவனுக்காக. நான் இறைவனுக்காக ஒருத்தவருடைய பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்தினேன். நான் இன்னும் நம்ம சிறந்த ஒரு கல்வியை ஏற்படுத்தணும், இல்லை கணவர் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிணைப்புகளுக்கு நம்ம தீர்ப்பு கொடுத்தோம், நம்ம இந்த சொத்து விவகாரங்களில் ப்ராப்பராக பிரித்து கொடுத்தோம், நம்ம சிறந்த முறையில் வியாபாரம் செய்ய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னும் நலிந்த, ஏன்னா அல்லாஹ் யாருக்கு எதிராக போரிட சொல்கிறான், அந்த நலிந்த மக்கள் அங்கே பிரார்த்தனை புரிகிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் சண்டை போடுங்கங்கிறான்.
ஸோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்து அவங்கள நம்ம உந்துதல் பண்ணி அவங்கள மேல் நிலைக்கு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது நன்மைகள். ஸோ நன்மைகள்ங்கிறத இப்படி யோசிக்கணும். எந்த விஷயம் நமக்கும் நல்லது ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கைக்கும் நன்மையை ஏற்படுத்துதோ நல்லதை ஏற்படுத்துதோ அதுதான் நன்மை. வெறும் நம்மளுடைய அமல்கள் நன்மைகள் இதெல்லாம் ஓதுவது தொழுவதோடு நின்றாது. அதை தாண்டி நம்மளுடைய செயல்களானது இதுதான், பிறருக்கு நன்மை செய்வது நல்லது செய்வது. அப்படி நம்ம நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டு நம்ம நல்ல செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா சனுதுகிலூஹும் ஜன்னாத்தின் சொர்க்கங்களில் அவரை நுழைப்போம். அங்கே என்ன ஓடும்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு. அப்போ அங்கே அன்ஹாரு நதிகள். அப்போ சொர்க்கத்துக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தப்பும் எதுக்கு செய்கிறோம்? ஒரு 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 அதிகாரி ஒரு லஞ்சம் எதுக்கு வாங்க போகிறாரு? வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்கி வட்டி வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஏன் செய்ய போகிறோம்? ஒரு இட மோசடி செஞ்சு ஒரு வியாபாரம் ஏன் செய்ய போகிறோம்? இன்னும் ஒரு ஒரு மோசமான ஒரு உடைகளை ஏன் விற்க போகிறோம்? நம்ம போடலைன்னாலும் நம்ம அதை செய்யலைன்னாலும் உடைகளை ஏன் விற்க போகிறோம்? ஏன் தச்சு தர போகிறோம்? எல்லாமே தங்குமிடம். எனக்கு ஒரு நல்ல வீடு, எனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடச்சிராதா அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே. இதை காரணம் காட்டித்தான் ஷைத்தான் நம்மளை இந்த வேலையெல்லாம் செய்யவும் வைக்கிறான். நீங்கள் போட போகிறது இல்லைல்ல, ஹிந்துஸ்க்கு தானே தச்சு தர போகிறோம். நல்லா டீப் நெக்காக வச்சு ஜாக்கெட் தைச்சி கொடுப்போம். நல்லா இவ்வளோ இறக்கமாக வச்சு ஜாக்கெட் தைச்சி கொடுப்போம். இவ்வளோ அழகாக ட்ரெஸ் தைச்சி கொடுப்போம். நம்ம போட போகிறது இல்லைல்ல, அவங்களுக்கு தானே. இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு வருதா நல்லா பிடிச்சி தருவோம். நமக்கு வரக்கூடிய ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளோதான். அதுக்காக நம்ம செய்யலை, ஆனால் மற்றவங்களுக்கு செஞ்சு தரோம் இல்லையா. நம்ம மேக்கப் போட மாட்டோம், ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம். மேக்கப்புடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிகிறதில்ல. ஒவ்வொரு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களோட என்ன சொல்கிறது நுண்ணுயிர்லேருந்து அதுன்னு தெரிகிறதில்ல. தொப்புள் கொடியிலேருந்து வர்றதுன்னு தெரிகிறதில்ல. ஒவ்வொரு சாக்லேட்டும் சின்ன பிள்ளைங்களோட உழைப்புலேருந்து வர்றதுன்னு தெரிகிறதில்ல. ஆமாம், ஒவ்வொரு சாக்லேட் அந்த கோகோ பவுடருக்கு பதிலாக அந்த கோகோ நட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்கிறது டீ தூள் பறிக்கிற மாதிரி இந்த கோகோ பறிக்கணும். ஸோ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் குழந்தைங்களை தான் ஈடுபடுத்துகிறாங்க. அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட குழந்தைங்களை தான் ஈடுபடுத்தப்படுறாங்க. அதெல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம மேலோட்டமாக அதை நம்ம செய்கிறோம். ஸோ ஒரு சாக்லேட் ரெடி பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி எதுக்கு நம்ம செய்கிறோம்? சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் செய்கிறோம், சில விஷயங்கள் தெரிஞ்சே செய்கிறோம். ஸோ அப்படி தெரியாமல் செய்கிறத கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் தெரிஞ்சு செய்கிறத கவனிச்சுப்போம். நம்ம செய்கிறது எது சரி, எது ஷைத்தானுடைய வாக்குறுதி, எது அல்லாஹ்வுடைய வாக்குறுதின்னு. ரைட்? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்காக என் மேலே நம்பிக்கை வச்சு நல்ல செயல்கள் செய்கிறீங்க. நம்ம இப்போ ஒரு டெய்லர் தான், ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் செய்ய சொன்னீங்களா? இல்லை, இதெல்லாம் போட்டால் உங்கள் ஆடை உங்களை ரொம்ப கவர்ச்சியாக காமிக்கும், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு டெய்லர் சொன்னான். நான் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நஷ்டம் மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு வேறு வகையில் லாபத்தை ஏற்படுத்தி தருவான். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறது, எஜுகேஷன் நான் லட்சமாக கட்டி நான் ஆயிரமாக கொடுத்து என் பிள்ளைய சிபிஎஸ்சியில் படிக்க வச்சாதான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே பரவாயில்ல, நான் கம்மி காசுக்கு நான் சாதாரண ஒரு பள்ளியிலேயே படிக்க வச்சுக்கிறேன், ஆனால் என் பிள்ளைய நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்படி தூண்டணும், நிறைய விஷயங்களை கற்றுக்க அனுப்பணும். கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கடையில் போய் அவன் நிற்கட்டும், ஸ்கூல் போயிட்டு அப்பா கடையில் நிற்கட்டும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணட்டும்.
அப்படின்னு நம்ம செய்கிறதுனால புள்ள படிக்க மாட்டானே, புள்ள படிப்பு போயிருமே அப்படி நம்ம நினைக்க தேவையில்ல. அவனுக்கான விஷயங்களை அவன் செய்ய முடியுதே, அவன் ஒரு ஒரு படிப்போடு சேர்த்து ஒரு ஒரு ஆக்குபேஷனல் விஷயமும் அவனுக்கு தெரியுது, ஒரு வியாபாரமும் அவனுக்கு தெரியுது, நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்லாவுக்காக நம்ம நல்ல காரியங்களை செய்கிறது, நல்ல விஷயங்கள். ஸோ அப்படி செய்யும்போது நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கான தங்குமிடம் சொர்க்கம் கன்ஃபார்ம் இருக்குது, நிரந்தரமாக அதில் நீங்கள் தங்குவீங்க. கீழே நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கும். ஃபீஹா அபதன் வஅதல்லாஹி ஹக்கன் வமன் அஸ்தகு. அப்போது அங்கே நீங்கள் நிரந்தரமாக தங்குவீங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் உண்மையான, ஹக்கன்னா உண்மையான வாக்குறுதி. அவன் அஸ்தகு மினல்லாஹி, அல்லாவை விட ஒரு சித்திக், ஒரு அஸ்தக் அப்படின்னா உண்மையானவன் யாராவது இருக்காங்களா? கீலன், கீலன்னா சொல்லில், அல்லாவுடைய சொல்லை விட ஒரு உண்மையான சொல் ஏதாவது இருக்கா? அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் என் மேலே நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன். என்னை விட ஒரு உண்மையாளர் யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்களா? இதை சூரா அன்-நிசாலாம் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ நம்மளை பார்த்து தான் சொல்கிறான், என்னை நம்பி நீங்கள் நான் சொன்ன இந்த நற்செயல்களை எல்லாம் செய்யுங்க. என்னென்ன சொல்கிறான்? அனாதைகளை பராமரிங்க, இன்னும் நீங்கள் ஒரு சொத்து விவகாரங்களில் சரியாக நடந்துக்கோங்க, இன்னும் திருமண விஷயங்களில் சரியாக நடந்துக்கோங்க, உறவுகளில் சரியாக நடந்துக்கோங்க, இன்னும் கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் எதிராக சண்டை போடுங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் இது செய்யுங்கிறான். இதைத்தான் நன்மையான காரியம்ங்கிறான். அப்போ இந்த நன்மையான காரியமெல்லாம் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழகான தங்குமிடமான சொர்க்கம் இருக்குது. அப்போ நம்ம செய்கிறோமோ இல்லையோ, நம்ம குழந்தைங்கள செய்ய வைக்கலாம். நம்மளுடைய ஆண்களை, கணவனாக இருக்கட்டும், அத்தாவாக இருக்கட்டும், தம்பி அண்ணனாக இருக்கட்டும், இப்படி நம்ம மகரமான ஆண்களை செய்ய வைக்கலாம். அவங்க செய்கிறதுக்கு நம்ம உதவலாம், அவங்க செய்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்லதை செய்ய வைக்கிறதும் ஒரு பெண் தான், வேணான்னு தடுக்கிறதும் ஒரு பெண்ணாக தான் இருப்போம். ஒரு மேஜர் அத்தாரிட்டியாக. மனைவினால் அது தடுக்க முடியலைன்னாலும் அம்மாவால் அது செய்ய முடியும். எல்லாமே பெண்கள் தானே. மனைவி அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை, அம்மான்னு அப்படி சொல்ல, பொதுவாக சொல்கிறான். ஸோ எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோமோ அந்த கேட்டகரிக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம சீர்படுத்திக்கிடணும். ஸோ அல்லாஹ் சொன்ன மாதிரி அவனை விட ஒரு உண்மையாளன் யாரும் இல்லை. ஸோ அவன் நம்மளை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செஞ்சால் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்பான், அதில் நிரந்தரமாக நம்மளை தங்க வைப்பான். அடுத்த ஆயத்து பாருங்கள். லைஸ பி அமானியிக்கும் வலா அமானியி அஹ்லல் கிதாப் மைய அமல் சூ யுஜ்ஸ பிஹி வலா யஜித் லஹு மின் தூனில்லாஹி வலிய்யன் வலா நசீரா. லைஸ இல்லை, பி அமானியிக்கும் உங்கள் விருப்பங்களை கொண்டு, வலா இன்னும் இல்லை, அமானியி விருப்பங்கள், அஹ்லில் கிதாப், அஹ்லில் கிதாப்னா வேதக்காரர்கள். ஸோ இந்த வேதக்காரர்கள் யார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் நபிமார்கள் அவங்கக்கிட்ட வேதங்கள் இறங்கப்பட்டதோ அது அவங்க எல்லாருமே. நமக்கு சில நபிமார்களை தான் தெரியுது. ஸோ இந்த வேதம்ங்கிறது இறைவன் சொன்ன கட்டளைகள். ஸோ இறைவன் சொன்ன கட்டளைகளாக நம்ம எதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்துருச்சு, ஏகப்பட்ட வேதங்கள் வந்துருச்சு. ஆனால் இதில் எது நம்ம இறைவனோட வேதம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு வகையில் நல்லடியார்னு கேள்விப்பட்டு அவர் எழுதின புத்தகமாக இன்றைக்கி நமக்கு காண்பிக்கப்படுது. ஆனால் உண்மையிலே அவங்களோட வரலாறுலாம் மறைக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி தமிழ் லிட்ரேச்சர்ஸே எடுத்திங்கன்னா, ஒரு திருக்குறள்லேருந்து, திருக்குறள்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
அதாவது அந்த ஆதி மனிதனுக்கு வந்து எழுத்துக்கள் எல்லாம் அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் மீன்ஸ் எல்லா எழுத்துக்களும் எல்லா வார்த்தைகளையும் இறைவன் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் ஃபஸ்ட்டு இதாக வருது. ஆனால் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தமிழும் நமக்கு தெரியலை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது இஷ்டத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வேறு மாதிரி பகவான் அப்படிங்கிற பேர்னால அது வேறு கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து இறைவனைத்தான் குறிக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வேதங்கள் எல்லாம் நேச்சராக இயற்கை சம்பந்தமாக இயற்கையான முறையில் ஒரே கடவுளுக்கு மொழிகளில் பெயர்கள் தான் வேறு. கடவுள், இறைவன், அல்லாஹ், கர்த்தர். ஸோ பெயர்கள் தான் வேறு. ஆனால் கடவுள் நித்திய ஜீவன் என்னமோ ஒருத்தந்தான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேதங்கள் இருக்குது. நமக்கு தெரியலை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரான், அதை தாண்டி இஞ்சில், ஜபூர், அதாவது பைபிள்லே புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச வேதம். இதை தாண்டி நிறைய வேதங்கள் இருக்குது. ஸோ எல்லாரையும் தான் அல்லாஹ் சேர்த்து கூப்பிட்றான். அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களின். ஏன்னா நம்மளை மட்டும் கூப்பிடணுன்னா முஸ்லீம்னு கூப்பிட்டுறலாம். இன்னும் வந்து யூதர்கள்னால் யூதர்னு கூப்பிட்ருவான். குரான் நல்லா கூப்பிட்றான்ல, யூதர்களையும் கூப்பிட்றான், நசாராக்களையும் கூப்பிட்றான், காஃபிர்களையும் கூப்பிட்றான். ஆனால் இங்கே என்ன புதுசாக அஹ்லில் கிதாப் அப்போனா வேதக்காரர்கள், யார் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதோ எல்லா சமுதாயத்தையும் சொல்கிறான்ல. மை யமல் அப்படின்னா எவன் செய்வான், சூ அன் ஒரு தீமையை, யுஜ்ஸ கூலி கொடுக்கப்படுவான், பிஹி வலா யஜித் இன்னும் பெறமாட்டான், லஹு மின் தூனில்லாஹி அல்லாவை அன்றி, வலியம் வலா நசீர். வலினா பாதுகாப்பு, அதே மாதிரி வலா நசீர்னா உதவியாளர். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் அப்படின்னு வந்ததுனால, அல்லாஹ்க்கு பக்கத்திலே வர்றதுனால அலிஃப் லாம் வரலை வலிக்கும் நசீருக்கும். இல்லை அல்லாஹ் பேர் இல்லை அப்படின்னா பொதுவாக வருது அப்படின்னா இங்கே அலிஃப் லாம் வரும். ஏன்னா அல்லாவை குறிக்குதுங்கிறதுனால. நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், அதாவது அந்த பெயர் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஹீ ஷி அதெல்லாம் அடுத்தடுத்து போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அலிஃப் லாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலராக அல்லாஹ்க்கு மட்டுமே வரக்கூடியது, ஒரு தனித்துவம், ஒருவன் அப்படின்னு அல்லாஹ்க்கு மட்டுமேன்றதை தாண்டி ஒரே ஒரு பெயர்களுக்கு வரும். இப்போ எப்படி சொல்கிறது, அல் பக்கரா அந்த மாதிரிலாம் வரும். பட்டு அல்லாஹ்க்கு இந்த மாதிரியான பெயர்கள், பாதுகாவலன், உதவியாளன், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்கள் வரும்போது அலிஃப்லாம்னு கண்டிப்பாக வரும். இங்கே ஏன் வரல அப்படின்னா அல்லாஹ்ன்ற பேரே இங்கே இருக்குது, அதனால அலிஃப்லாம் வரலை. இல்லைனா அலிஃப்லாம் வந்து தான் வலியும் நசீரும் வரும். சரியா? அப்போ கடைசியாக என்ன ஆகும்னா, நீங்கள் ஆசைப்படுவது போலவோ அல்லது வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலவோ ஏற்பட போவது இல்லை. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவங்களும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது மாதிரிலாம் நடக்காது. எவன் தீமை செய்தாலும் அவன் அதற்குரிய விளைவை அடைவான். ஸோ நம்ம நினச்சிக்குவோம், நம்ம தொழுதுட்டோம், நம்ம ஓதிட்டோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம நல்ல அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் அங்கே தெரியாமல் நம்ம செய்த ஒரு நல்ல அமல்களை யார்கிட்டையாவது சொல்லி காமிச்சிருப்போம். நம்ம யாருக்கோ உதவி செஞ்சுருப்போம், அதை வந்து யாருக்காவது சொல்லி காமிச்சிருப்போம். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சதக்கா பண்ணியிருப்போம், அவங்களையே நம்ம வந்து எல்லோரும் முன்னாடியும் மட்டமாக பேசியிருப்போம், அவங்கக்கிட்ட வரம்பு மீறி இருப்போம். இப்படி ஏதோ ஒன்று. இன்னும் நம்ம இங்கே நல்லா இருப்போம், குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக இருக்க முடியாது. ஸோ இப்படி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய தீமையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சரியாக தான் இருக்கோமா, நம்ம தவறான இதில். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுமே கூட பயந்தாங்களாம். நம்ம வந்து ஒரு வேளை முஷ்ரிக்கா இருப்போமோ, நம்ம வந்து முனாஃபிக்கா இருப்போமோ அப்படின்னு அவங்களே பயப்பட்டாங்களாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய நிலைமை. அல்லாவும் பொருந்தி கொண்டான். இருந்தாலும் அவங்க பயப்படுவாங்க. நம்ம ஒரு வேளை தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் நினச்சிருந்தாலும், என்னதான் நம்ம வந்து ஆசைப்பட்டிருந்தாலும், நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாடுகளை நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம். இது ஓகே, இது ஓகே. அவங்களும் மற்ற வேதக்காரர்களும் இது பண்ணால் ஓகே, அது பண்ணால் ஓகே அப்படின்னு வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே யாராச்சும் ஒருத்தவங்க தீமை செய்தால் அது செல்ஃப் ஹார்மாகவும் இருக்கக்கூடாது, பிறருக்காகவும் இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது, பிறரையும் கெடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் விளைவை கண்டிப்பாக அடைவோம். அதில் அல்லாவை தவிர வேறு எந்த காப்பாளன், அதாவது வலி, எந்த ஒரு வலியையும், அப்புறம் உதவியாளன், நசீர்னா உதவியாளனையும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். தீமை செஞ்சால் உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவியாளன், அவன் தான் காப்பாளன் அப்படின்னாச்சு. இப்போ நற்செயல் புரிபவர்களுக்கு பாருங்கள். வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தகரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுதுலமூன நக்கீரா. மேலும் நற்செயல்கள் புரிவோர், அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள்தாம் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், நல்ல செயல்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல செயல்கள் மின் ஜக்கரின், நம்ம அந்த ஜிக்ரு இதெல்லாம் சொல்கிறோம்ல, இப்போ அந்த ஜக்கரின்க்கு பாருங்கள். ஜக்கரின் ஓகே ஜக்கரின் அப்படின்னா ஆண். நம்ம ஜிக்ரு அப்படின்மோ, இது ஜக்கர்னு வருது. ஸோ ஜக்கர் நம்ம வந்து திக்ருன்னு தானே சொல்லுவோம், அது வேறு இது வேறு. ஸோ ஜக்கரின் அப்படின்னா ஆண், உன்சா அப்படின்னா பெண். ஸோ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த அளவுக்கு நற்செயல்கள் செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை கொண்டு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுவனத்தில் நுழைவீங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அநீதி இழைக்கப்படாது. ஸோ பேசிக்காக ஒரு பெண்ணுடைய மனதில் இதை விதைச்சா கண்டிப்பாக நமக்கும் ஆர்வம் வரும். எல்லாம் எவ்வளோ ஒரு நீதமாக சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் நல்ல காரியம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. அதில் எந்த ஒரு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்படாது. இந்த வார்த்தைகள் நம்ம யாராவது அதிகமாக கேட்குறோமா? பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருப்பீங்க, அதனால் அதிகமாக தான தர்மம் கொடுங்க அப்படின்னு நபி சொன்னதை ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஹதீஸ் எதை சார்ந்தது, எப்போ வந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு ஹதீஸாக தெரியும், எந்த சூழல் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆயத்து பாருங்கள், குரானில் சூரா அன்-நிசாவில் நமக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். ஆணுக்கும் கூலி உண்டு, பெண்ணுக்கும் கூலி உண்டு. நல்லது செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் போவீங்க. எவ்வளோ அழகான வார்த்தை. இதை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் போதும். சுபஹானல்லாஹ். இறைவன் உங்களையும் என்னையும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் குடும்பத்தினர் அனைவருக்கும், இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மூமின்களுக்கும் தந்தருள்வானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். வமன் அஹ்சனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினு வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தகதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஒருமனப்பட்டு
இப்ராஹீமின் வழிமுறையையும் பின்பற்றினாரோ அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறி உடையவர் யார்? இப்ராஹீமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான். ஏன்னா நபியுடைய காலகட்டத்தில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நபியை வந்து அதாவது தெரியும் இவர் நபின்னு, ஆனால் ஏற்றுக்கிறல்ல. எங்கள் இதில் வராமல் இவர் என்ன வேறு கம்யூனிட்டியில் வந்துட்டார், நமக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு ஏற்றுக்கிடலை. ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒரு காமனான மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்கள் தான் இவங்க எல்லாமே. அதனால தான் அல்லாஹ் வந்து டைரெக்டாக இப்ராஹிமை கையில் காமிக்கிறான். சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு முழுசாக அடிபணிங்க, கட்டுப்படுங்க. கட்டுப்படுறதுங்கிறது அவன் சொல்கிற எல்லா கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லா கட்டளைகளையும் பாருங்கள். அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்க, சண்டைக்கு போங்க, வீடுகளை விட்டுட்டு போங்க, இன்னும் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடியாக இருங்க, சொத்து விவகாரங்களில் ப்ராப்பராக இருங்க, அனாதைகள்கிட்ட எப்படி நடந்துக்கோங்க, இப்படி எல்லாமே அல்லாஹ் கட்டளை போடுறான். அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு அதுபடி நம்ம செய்யணும். ஸோ அப்படி அடிபணிஞ்சு நம்மளுடைய நடத்தையையும் நல்லதாக்கிக்கிட்டு ஒரு மனதோடு இப்ராஹீமோட வழிமுறையை பின்பற்றணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கும் எதுவும் வேணாம், இப்ராஹீமுடைய வழியை பின்பற்றுங்க. அவரை விட வாழ்க்கை நெறி பாருங்கள், லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை நெறிங்கிறது லைஃப் ஸ்டைல். நம்ம எப்படி வாழணும், என்ன உடை உடுத்தணும், என்ன உணவு சாப்பிட்ணும், அது மட்டும் கிடையாது. எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி நம்ம வாழணும், எந்த முறையில் நம்ம வாழணும். இன்றைக்கி காலம் பணத்தை சுற்றி தான் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் என்னுடைய லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னா பணம், அதை நான் எப்படி கொண்டு வர்றது? பெண்களான நமக்கு அதில் பெரிய இது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்கள் ரொம்ப அதுதான் அவங்களுடைய பெரிய கஷ்டமான சூழலாக இருக்குது. அந்த பணத்துக்காக அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அது செய்கிறதுல இறைவனுடைய வழிமுறையாக இருக்கா? அப்போ முதல்ல இறைவனுடைய வழிமுறைகள் என்ன? அந்த நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளுடைய வருமானத்துக்கு இறைவனோட வழிமுறைகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுதா? ஆனால் இப்ராஹிமுடைய வழிமுறையில் அது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. வெறும் உணவு உண்பது, தொழுகை, இன்னும் ட்ரெஸ்ஸு, இதை தாண்டி எல்லாமே இருக்குது. உறவு, வருமானம், எல்லாமே. ஸோ அதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல். எல்லாமே ஒட்டு மொத்தமாக உள்ளது தானே. அது எல்லாத்துலேயுமே நம்ம அல்லாஹ்க்கு தான் அடி பண்ணிக்கணும். எல்லாம் ஓகே, ஆனால் வியாபார விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் சொன்ன மாதிரி என்னால் இருக்க முடியல, ஏன்னா அப்படி இருந்தால் எனக்கு வருமானம் வராது. அப்போ அதுவே அவுட்டு. அதுவே நம்ம வந்து என்னாச்சு, இறைவனோட வழியில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்னும் நான் எல்லாமே பண்ணுவேன், நான் வந்து தான தர்மம்லாம் பண்ணுவேன், எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுவேன், பண்ணிவிட்டு நான் இவ்வளோ இது ஃப்ரீயாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ நான் சொல்லிட்டேன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய இதுலேருந்து இல்லைல்ல. நான் இவ்வளவும் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எல்லாமே ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டேன்னா அதுவும் எனக்கு என்னது, அல்லாஹ்வுடைய இதில் இல்லைல்ல. அதே மாதிரி சிலர் வந்து என்ன இறைவனோட விஷயந்தானே சொல்லித்தராங்க, நல்லது தானே சொல்லித்தராங்க, இதுக்கு எதுக்கு பணம் கேட்குறாங்க? அப்போ அதுலேயும் நீங்கள் நம்ம வந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவகாரங்கள், ஒரு உணவாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், மெஹந்தியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் ஒரு இறைவனுடைய கல்வியை யாராவது ப்ராப்பரான எஜுகேஷனை நம்ம வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு, நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தயங்குகிறோம். ஸோ இது எல்லாமே தான் சேர்ந்தது. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சதக்காவாக கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் வந்து இன்னொரு இடத்துல நான் 1000 ரூபா சதக்கா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குடிசை தொழில், ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறவங்க கிட்ட நம்ம பொருட்களை வாங்கிக்கிட்டு
அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பொருள் வாங்கிட்டேன். அப்போ என்னால் அங்கே பெருமையாக எதுவும் சொல்லிட முடியாது. ஆனால் அல்லாஹ் அதுக்கான கூலியை எனக்கு கொடுத்துருவான். விஷயம் புரியுதா? அது சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி, அல்லது சின்ன உங்களுக்கான எஜுகேஷன், இஸ்லாமிய எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய உஸ்தாமாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட இஸ்லாமிய விவகாரங்களுக்காக ஃபீஸ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லது தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பாவமாக போயிடும். ஏன்னா ஒரு நாள் சொல்லி காமிச்சிருவாங்க, இது ஃப்ரீயாக நான் செய்கிறேன் அப்படின்னு. ஃப்ரீயாக செய்கிறேன்னு சொல்லிட்டா அல்லாஹ் அவங்களோட அவ்வளோ நன்மைகளையும் அழிச்சிருவான். இப்போ நம்ம பணம் கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அவங்க கூலி வாங்கிட்டாங்க. அப்போ அந்த கூலி என்ன ஆகிடும், அவங்களுடைய அந்த தற்பெருமையை குறைச்சிடும். அப்போ அது நல்லது தானே. நம்மளும் பணம் கொடுத்து அதை நம்ம வாங்குகிறோம். ஸோ நல்ல ஒரு செலவு பண்ணுறோம். அது ஒரு சூப்பரான சதக்கா தானே. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலெல்லாம் நமக்கு சொல்லித்தர மறந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளும் புரியாமல் இருக்கோம். ஆனால் இப்ராஹிமோட வழிமுறை ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கு. அல்லாஹ் அவரை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கான். இதை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய நண்பர் அப்படின்னா அவருடைய தன்மைகள் எத்தகையதாக இருந்திருக்கும். நிச்சயமாக அதுவுமே அல்லாஹ் குறிப்பிடுவான் அடுத்தடுத்த ஆயத்துகளில். பாருங்கள், வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்த் வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇம் முஹீதா. இப்போ வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். பாருங்கள், எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியதான். நம்ம வச்சிருக்கிற பொருட்கள், நம்ம வச்சிருக்கிற அந்த நகைகள், நம்ம வச்சிருக்கிற அந்த பணம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வீடு, எல்லாமுமே நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமுமே அவனுக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணுறான், சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கான். அப்போது இந்த ஒரு தருணத்தில் நம்ம என் பொருளை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், சதக்காவாக கொடுத்தேன், தானமாக தந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருள். அப்போது நானும் பெருமை அடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அது வியாபாரமாக போகும்போது தான் பெருமை வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிச்சுக்க மாட்டோம். இல்லைன்னா நமக்குள்ள பெருமைகள் வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா பொருளும் அல்லாஹ்க்கு தான் உரியது. ஸோ அதை அல்லாஹ் நம்மளை செலவு பண்ண சொல்லியிருக்கான். அப்போ செலவுங்கிறது 2 பேருக்குமே மியூச்சுவலாக பெனிஃபிட்டை தரணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். யாருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள், சரியா? ஏன்னா உலகத்தில் உள்ள வானம் பூமி உள்ள எல்லாமே வெறும் நட்சத்திரம் அது மட்டும் கிடையாது. நட்சத்திரம், இந்த சோலார் சிஸ்டம், மில்கிவே, இது மட்டும் கிடையாது. பூமினா மண், மரம், மலை, செடி, கொடி அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும், நம்ம கையில் இருக்கிற காசு, நம்ம கையில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர், நம்ம பெற்றோர், நம்மளுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே அல்லாஹ்வுக்குரியவங்க தான். இதை நம்ம சிந்திச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து யாருடைய வரம்புகள்லையும் நம்ம போய் நிற்க மாட்டோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வயஸ்தஃப்தூனக ஃபின்னிஸா குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி ஃபீ யதாமன் நிஸா இல்லாத்தி லா து'தூனஹுன்ன மா குதிப லஹுன்ன وترغبون أن تنكحوهن والمستضعفين من الولدان وأن تقوموا لليتامى بالقسط وما تفعلوا من خير فإن الله كان به عليما. அதாவது பெண்கள் விவகாரத்தில்
தீர்ப்பு வழங்குமாறு அவர்கள் உம்மிடம் கோருகிறார்கள். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்த ஒரு விஷயம், அப்போவும் அல்லாஹ் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான். அப்போ அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். என்னென்னா, அவர்கள் விவகாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறான். ஸோ பெண்கள் விவகாரத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறானா. மேலும் இவ்வேதத்தில் முன்பு இருந்தே உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்ற சட்டங்களையும் நினைவுபடுத்துகிறான். அதாவது எந்த அனாதை பெண்களுக்கு அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட உரிமையை நீங்கள் கொடுப்பது இல்லையோ, அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதும் இல்லையோ, அல்லது பேராசையின் காரணமாக நீங்களே அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களோ, அந்த அனாதை பெண்கள் பற்றிய சட்டங்களையும் மற்றும் பலவீனமான குழந்தைகள் பற்றிய சட்டங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். பாருங்கள், மாஷா அல்லாஹ். பெண்கள்ங்கிறது பெண்களே கொஞ்சம் பலவீனமானவங்க தான். அதுலேயும் அனாதை பெண்களாக இருந்தால், அத்தா இல்லை, ஒரு பெண்ணுக்கு அத்தா இல்லை அப்படின்னா, இன்றைக்கும் சொசைட்டியில் அந்த பொண்ணுக்கு அம்மா இருந்தாலும், எவ்வளோ சகோதரர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் வீட்டில் ஆண் இல்லை, சகோதரனும் இல்லை, அம்மாவும் அத்தாவும் இல்லை, அம்மா தான் அப்படின்னா, அந்த பொண்ணு எவ்வளோ படிச்சிருந்தாலும் திருமணம்னு வரும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அனாதை பெண்கள், இன்னும் பலவீனமான குழந்தைகள், இவங்களுக்கு என்ன மாதிரியான நீதமான தீர்ப்பு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வே சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், அனாதைகள் விஷயத்தில் நீதியை கடைபிடியுங்கள் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுரை வழங்குகிறான். மேலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு நன்மையையும் திண்ணமாக அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கிறான். ஸோ அனாதைகளான விஷயத்தில் சட்டம் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்துகளில் பாருங்கள், என்னென்னா, நீங்கள் அந்த பெண்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உரிமையை நீங்கள் கொடுப்பதில்லையோ, அதாவது இப்போ நார்மலாக ஒரு பெண்ணை நம்ம திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்குது, நகை நட்டு போட்டு வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த பெண்ணு கவனிக்கப்படுவாள். இதே கொஞ்சம் சொந்த பந்தங்கள் கம்மி, அத்தா சரியில்லை, இல்லை அத்தா இல்லை, அல்லது நகை நட்டு போடலை அப்படின்னா, அந்த பெண்ணை எப்படி நடத்துகிறாங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பாருங்கள், பற்றிய அந்த அனாதை பெண்கள் பற்றிய சட்டங்களையும் பலவீனமான குழந்தைகள் பற்றிய சட்டங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். அனாதைகள் விஷயத்தில் நீதியை கடைபிடியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவுரை வழங்குகிறான், அதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். இன்னும் அறிவுரையை தாண்டி ஏவுறான், கட்டளையிடுறான். என்னென்னா, நீங்கள் செய்கிற எந்த ஒரு நன்மையையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தே இருக்கிறான். இன்றைக்கி நம்ம ஒரு மாமியார் ஸ்தானத்தில் இருக்கலாம், இன்றைக்கி ஒரு நாத்தனார் ஸ்தானத்தில் இருக்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த நம்மளுடைய அண்ணன் தம்பிமாருடைய மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய மகனுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை நம்மளையும் மற்றவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றது இருக்கட்டும். ஸோ அனாதை பெண்கள், பலகீனமான பெண்கள், ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாத பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க, இறைவனை அஞ்சி நடந்துக்கோங்க அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஇனிம்ரஅத்துன் ஹாஃபத் மின் பஅலிஹா நுஷூஸன். சிஸ்டர், காலில் நான் இருக்கேனா? நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குதுமா. என்னோட வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியல, ஒரு நிமிஷம். வேறு யாரோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்க போல். இப்போது ஸ்க்ரீன் தெரியுதா?
தெரியுதுங்களா? ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வயின் இம்ரஅத்துன் ஹாஃபத் மின் பஅலிஹா நுஷூஸன் அவ் இராஸன் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா வஸ்ஸுல்ஹு கைர் வ உஹ்ஸிரத்தில் அன்ஃபுஸுஷ் ஷுஹ் வ இன் துஹ்ஸினு வதத்தகு ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. ஒரு பெண் தன்னிடம் கணவன் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டான் என்றோ புறக்கணித்து விடுவான் என்றோ அஞ்சினால், கணவன் மனைவி இருவரும் தம் உரிமைகளில் சிலவற்றை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தமக்கிடையே சமாதானம் செய்து கொள்வதில் தவறேதும் இல்லை. எந்நிலையிலும் சமாதானம் செய்து கொள்வதே நலம் தரக்கூடியது. மனித உள்ளங்கள் குறுகிய எண்ணத்திற்கும் உலோபித்தனத்திற்கும் விரைவாக உட்பட்டு விடுகின்றன. ஆனால் நீங்கள் இஹ்சான் நன்முறையில் வாழ்ந்து இறையச்சத்தோடு செயல்படுவீர்களானால் திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிபவனாக இருக்கிறான். ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா வருது பாருங்க. அல்லாஹ் கணவன் மனைவிக்குத்தான் பேசுகிறான். மாமனார் மாமியாருக்கோ அல்லது மாமியார் மருமகளுக்கோ, நாத்தனார் அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃபுக்கோ இதை பேசலை பாருங்கள். கணவன் தன்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டான், இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவான், நம்மளை புறக்கணிச்சிருவான் அப்படின்னு ஒரு மனைவி பயப்படுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து சமாதானமாக போங்க, அதில் தவறு இல்லை. அப்போனா இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கி ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் என்னென்ன அவங்களுக்கு மட்டும் பிரசித்தமானது அப்படின்னு சிந்திச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப அப்படியே குளறுபடியான ஒரு இதாக இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் மாமியாரை அதாவது மாமியார் அந்த மருமகளை சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன சொல்கிறது, இட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பார்த்தது உண்டு. இப்போ காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாத்தனார்கள் எடுக்கிறாங்களோ. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது நானும் இருப்பேன் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்களா? அல்லது சரி நம்ம நாத்தனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒன்று இந்த பெண் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். சரி நம்ம நாத்தனா தானே இருக்கட்டும். சம்டைம்ஸ் அந்த பெண்ணை இங்கே பேசலை, அந்த மனைவியையும் கணவனையும் சொல்கிறாங்க. அப்போ கணவன் சொல்லலாம், கொஞ்சம் நீ நம்ம தங்கச்சி தான், நம்ம அக்கா தான், ஆனால் நம்ம மனைவிக்கு அப்படின்னு வரும்போது, மனைவியோடு இருக்கும்போது நீ கொஞ்சம் நம்ம அவங்கள தடுக்கலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். முக்கியமாக ஒரு பெண், அந்த பெண் விட்டு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ரொம்ப இது கொடுக்குறான். தன்னோட கணவன் நல்ல முறையில் நம்மக்கிட்ட நடந்துக்கறல, இல்லை நம்மளை புறக்கணிக்கிறான் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் சமாதானமாக இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தவறில்லை. என் நிலையிலும் சமாதானம் செய்து கொள்வதே நலம் தரக்கூடியது. இன்றைக்கி பெண் ஒரு சைடு கோச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, ஆண் ஒரு சைடு கோச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கோச்சிக்கிட்டு சண்டை போடுறதுல வேலையே இல்லை. முடிஞ்ச அளவு 2 பேரும் சமாதானமாக போங்க. மனித உள்ளங்கள் குறுகிய எண்ணத்திற்கும் உலோபித்தனத்திற்கும் விரைவாக உட்பட்டு விடுகின்றன. ரொம்ப குறுகிய எண்ணம். என்ன நடந்துட போகுது, அவங்க அம்மா அத்தாட்ட தானே, அவங்க அத்தம்மா தானே, அவங்க தம்பி தங்கச்சி தானே, எல்லோரும் ஒன்றா இருப்போம், எல்லாரோடையும் ஒன்றா பேசுவோம், சிரிப்போம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களும் நினைக்கணும்.
அதே மாதிரி அந்த கணவனும் நம்ம ஒய்ஃபை எல்லாரும் நல்லபடியாக வச்சுக்கிடணும், எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு அந்த கணவனும் நினைக்கணும், இந்த மனைவியும் நினைக்கணும். இவங்க 2 பேரும் ப்ராப்பராக இருந்துட்டாவே போதும். வேறு யாரும் இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், ஒரு வீட்டில் அந்த ஆண் சரியாக இருந்துட்டான் அப்படின்னா அவனுடைய மனைவியை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு பயப்படுவாங்க, இந்த ஆணுக்கு பயப்படுவாங்க. அதனால் யாரும் அந்த மனைவியை ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகிடும், இந்த மனைவி நல்லவங்களாக இருந்தால் சிறப்பு, இல்லை இவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அந்த ஆணை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. இந்த 2மே நடைபெறுது. ஒன்று குடும்பம் கணவன் மனைவியை பிரிக்குது, இல்லை மனைவி கணவனை குடும்பத்துலேருந்து பிரிக்கிறாங்க. இது 2மே இன்றைக்கி நடக்குது. ஒரு சிலர் அப்படி, ஒரு சிலர் இப்படி. ஆனால் 2மே உலோபித்தனம், 2மே குறுகிய எண்ணம். அல்லாஹ் அது தான் சொல்கிறான், இது மனித மனம் உட்படுது. ஆனால் நீங்கள் இஹ்சான் நல்ல முறையில் வாழ்ந்து இறையச்சத்தோடு செயல்படுங்க. திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அன்னிசால கணவன் மனைவியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முக்கியமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவனையும் மனைவியையும் தான் விட்டு கொடுத்து போக சொல்கிறான்ல. மனைவியை மாமனார்கிட்டையோ மாமியார்கிட்டையோ நாத்தனார்கிட்டையோ விட்டு கொடுத்து போக சொல்ல. அதுக்காக நாத்தனார் மாமியாரெல்லாம் தூக்கி போட்டுட்டும் வர சொல்லலை. பெண் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், ஆண் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆண் மனைவிக்கும் இவங்களுக்கும் சரிசமமாக அவங்களுடைய வரம்புகளை புரிய வைக்கணும். நான் என்ன பண்ணுறது, அம்மாக்கும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, மனைவிக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஒதுங்கிக்கிறேன், அதுவும் முடியாது. அம்மாவுக்கு அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லி புரிய வைக்கணும், மனைவிக்கு அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லி புரிய வைக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஆண்களாக நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும், அப்படிப்பட்ட பெண்களாக நம்மளும் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வளர்க்கணும். உன்னோட வரமுறைகள் இப்படி இருக்கணும். கணவர்கிட்ட இன்னும் நம்ம திருமணமாகி அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு நம்ம இப்படி சொல்லி கொடுத்து அனுப்பணும். ஏன்னா இன்றைக்கி மாஷா அல்லாஹ் போகும்போதே கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அனுப்புவாங்க. போகிற இடத்துல அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நீ வேலை செய்யாத, அவங்களுக்கெல்லாம் நீ வேலை செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய அம்மாக்களையும் உறவுகளையும் இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் அல்லாஹ் கணவன் மனைவிக்கு ரொம்ப அழகான ஒரு அட்வைஸை இங்கே கொடுக்குறான். நீங்கள் நல்ல முறையில் இறையச்சத்தோடு செயல்பட்டீங்கன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு அழகான முறையில் திருமணத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த பெண்கள் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண் பெண் கணவன் மனைவிக்கு தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். மனைவி கணவனுக்கு ரொம்ப அவனுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவனுடைய குடும்பத்தை அவன் பார்க்கணும், அவனுடைய உறவினர்களை அவன் பேணணும், அதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அதே மாதிரி இந்த பெண்ணும் தன்னுடைய உறவினர்களை பேணுறாங்கன்னா பேண விடணும். அதை தாண்டி நம்ம ஆண் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவியை எந்த முறையில் நடத்துகிறாங்கங்கிறதையும் கவனித்து அதை சீர்படுத்தணும். இது 2 பேர்த்துக்கும் கடமை. இது அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இந்த விஷயங்களில் நீங்கள் என்னை பயந்துக்கோங்க அப்படிங்கிறான். சுபஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய விஷயம் குர்ஆனில் இருக்கா இதெல்லாம் அப்படின்னா ஆமாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைக்கு இன்னும் வசனங்களை பார்க்கலாம்.